அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பணியில் இருந்த தொழிலாளர் ஒருவர் உயிரிழப்பு. நீலகிரியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள். கரடிகள் நடமாட்டம் உள்ளதால் காட்டுக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. சென்னை நங்கநல்லூரில் உள்ள வெற்றிவேல் தியேட்டருக்கு சீல் வைத்த மாநகராட்சி அதிகாரிகள் ரூபாய் 60 லட்சம் வரி பாக்கி வைத்திருந்ததாக கூறி நடவடிக்கை. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தை பாதுகாப்பாக மீட்பு. பல மணி நேரம் போராடி குழந்தை மீட்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி. டெல்லியின் முதலமைச்சராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் அதிஷி. அமைச்சரவை பதவியேற்கும் ஏற்பாடு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் உறுதியானது எதிரொலி. தமிழக கேரள எல்லைகளில் 2வது நாளாக கண்காணிப்பு தீவிரம். டெல்லியில் கரோல் பாக் பகுதியில் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. மோசமான நிலையில் உள்ள கட்டிடங்களை டெல்லி அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தல். பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் படைகள் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றும். 124 நாடுகள் ஆதரவு அளிக்கும் நிலையில் இந்தியா உள்ளிட்ட 43 நாடுகள் நடுநிலை. மும்பை நகர பகுதியில் தூய்மை இந்தியா திட்ட பணியில் பங்கேற்று டிராக்டர் ஓட்டிய மகாராஷ்டிரா முதலமைச்சர். குப்பை சேகரிக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்ட டிராக்டரில் சென்று கிர்கான் சௌபதி கடற்கரையை சுத்தப்படுத்தினார். 20% தீபாவளி போனஸ் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் NLC ஒப்பந்த தொழிலாளர்கள். நெய்வேலி சுரங்க அலுவலகம் நோக்கி பேரணியாக விடிய விடிய போராட்டம். அமெரிக்காவில் ஹவாய் தீவில் வெடித்து சிதறிய எரிமலை. 32 அடி உயரத்திற்கு லாவா பீச்சி அடிப்பதால் பரபரப்பு. ட்ரம்ப் பிரச்சாரம் செய்ய இருந்த இடத்திற்கு இருந்த அருகில் காரில் வெடிப்பொருட்கள் இருந்ததாக பரபரப்பு தகவல். வெடிப்பொருள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று நியூயார்க் போலீஸ் விளக்கம். கும்பகோணத்தில் பேருந்து இருக்கை மாறி அமரச் சொன்ன நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். சிசிடிவி காட்சிகளை கொண்டு 3 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. பரமத்திவேலூர் அருகே தேங்காய் நார் மில்லில் தீ விபத்து. 3 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மத்திய அரசுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கும் என பினராயி விஜயன் விமர்சனம். கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்த நோக்கமுடையது என சாடல். குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 20,000 பணியிடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் 6,244 காலி இடங்களுக்கு மட்டுமே தேர்தல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. திருப்பதியில் புரட்டாசி பௌர்ணமியையொட்டி தங்ககருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா. 4 மாட வீதிகளில் கோவிந்தா முழக்கத்துடன் வழிபட்ட பக்தர்கள். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலையொட்டி ஸ்ரீநகரில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம். பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். சேப்பாக்கத்தில் டெஸ்ட் போட்டியில் வங்கதேசத்தின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறும் இந்தியா. சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்தது இந்திய அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.